ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர் பிஸ்கெட் பண்ண போகிறோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். இதோட ரெசிபியை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இதுக்கு நான் வந்து அமுல் பட்டர் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வாங்கி வச்சுருக்கேங்க. அது கூடவே 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும், வெண்ணிலா எசன்ஸ் வேணும், பேக்கிங் பவுடர் வேணும், அண்ட் ஃபைனலி கோகோ பவுடர் வேணும். இப்போ கோகோ பவுடர் உங்களுக்கு ஆப்ஷனல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். நான் வந்து 2 கலரில் செஞ்சனால கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 15 போல் அந்த அமுல் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 15 அப்படிங்கிறது 75 கிராம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போ 1 கப் அளவுக்கு மைதாவையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கிறோம். இது ரொம்ப மைதா போட்டனால சாஃப்டாக தான் வந்திருக்கு. நல்லா மாவு பிணைஞ்சிட்டு அது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 பார்ட்டாக செப்பரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் செப்பரேட்டாக ஒவ்வொரு பவுலில் வச்சுட்டு, ஒரு பவுலில் இருக்கிறதுல நான் வந்து பேக்கிங் பவுடர் கொஞ்சம், வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் போட்டு நல்லா திரட்டி வச்சுக்கிறேன். இன்னொரு பவுலில் இருக்க மாவில் வந்து கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் கொஞ்சம் கோகோ பவுடரும் கலந்து அதையும் நல்லா திரட்டி வச்சுக்கிறேங்க. இப்போ இந்த திரட்டின மாவு ரெண்டையும் சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கிறேன். ஒயிட் பால்ஸ் அண்ட் ப்ரௌன் பால்ஸாக நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த பிஸ்கெட் டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு 2 ஒயிட் பால், 2 ப்ரௌன் பால் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம மைல்டாக கொஞ்சமாக உருட்டுங்க. இந்த மாதிரி உருட்டுனா நமக்கு வந்து அந்த 4மே சேர்ந்து இந்த மாதிரி உருண்டு வந்துடும். இது வந்து ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் பால்ஸ் டிசைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால்ஸை நான் அப்படியே பிஸ்கெட்ஸ் மாதிரி தட்டி வச்சுருக்கேங்க. வெனிலா பிஸ்கெட், சாக்லேட் பிஸ்கெட்டுங்க மாதிரி தட்டி வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ வந்து மைக்ரோவனில் தான் வைக்கிறேன். இதையே ஒரு 6 மினிட்ஸ் போல் நான் வந்து அதை பேக் பண்ணுறேன். மைக்ரோவனில் வைக்காதவங்க குக்கரில் எப்பயும் போல் உப்பு ஒரு லேயர் போட்டு மேலே வச்சுட்டு அதை நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு குக்கிங் டைம் ஓவர் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நிஜமாகவே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. லேசாக ஒவ்வொரு பிஸ்கெட்ஸும் உப்பி ரொம்ப பிரமாதமாக வந்துருந்துச்சு. கொஞ்சம் வந்து எனக்கு மேலே வந்து ப்ரௌனிஷே ஆகிடுச்சு. ஸோ 1 மினிட் முன்னாடியே எடுத்துருக்கணும். பட் இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள்.